நன்றி பலி. நம்ம மத்தியில் ஸ்ரீதர்கள் இருக்காங்க. இதோட வார்த்தை கொடுத்ததுக்காக எல்லாரும் தரங்களை கட்டி வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலங்களிலே உங்களை சந்திப்பதற்காக தேவ சென்ற கிருபைக்காக கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த நாட்களில் தேவன் அற்புதமாய் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அதிசயங்கள் அற்புதங்களை செய்திருக்கிற தேவன் 2020 ஆண்டிலே 2020 என்ற மேட்ச் போல எல்லா வாழ்க்கையும் முடிவு போனது. இந்த 21ஆம் வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் சமாதானமாகவும் வாழ்க்கை மாற நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெபியுங்க, கர்த்தரை நோக்கி ஜெபியுங்க. தேசத்துக்கு நன்மை செய்கிற தேவன் வாழ்க்கையிலே உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நன்மைகளை செய்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் செய்திக்கு முன்பாக ஏசாயா புத்தகம் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 54:10. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இந்த நாளிலே மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகி போயிருந்தால் இன்றைக்கு நாம் இந்த இடத்துல கூடி வர முடியாது. நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிற என் தேவாதி தேவன் ஒரு நாள் உங்களை
கைவிடாத தேவன். அநேகர் மனுஷனை நம்பி போவார்கள், ஆனால் நாம் கர்த்தரை நம்பி வந்திருக்கிறோம். அதுதான் 25ஆம் சங்கத்திலே சொன்னது போல, நாம் வெட்கப்பட்டு போகாது. தாவீது வாழ்க்கையில் அவர் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடி அவருடைய கிருபை அவர் மேல் எப்பொழுதும் இருந்தது. அவர் எங்கே செல்கிறாரோ அவர் எப்பொழுதும் தேவனை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணுவார். விண்ணப்பம் பண்ணி தேவனுடைய சமூகத்தில் அவர் ராஜாவாக இருந்தாலும் அவர் வாழ்க்கையில் எப்பொழுதும் தேவனை நோக்கி விண்ணப்பம் விண்ணப்பம் விண்ணப்பம். வாழ்க்கையில் விண்ணப்பம் தான் ரொம்பவும் முக்கியமானது. இந்த காலம் கடைசி காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மலைகளை போல வாழ்க்கை, பர்வதங்களை போல வந்தாலும் தேவனாய கர்த்தரின் வாழ்க்கையிலே கிருபை கிடைக்குமானால் அந்த கிருபை விட்டு விடக்கூடாது. இலவசமாய் கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை. இந்த கிருபைக்காக அநேகர் வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது பல விதமான காரியங்கள் எழுந்து போனார்கள். ஆனாலும் நாம் ஆதியாகமம் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 18:3. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உங்கள் அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். ஆமென். ஆபிரகாம் வாழ்க்கையில் நம்பினாங்க, ஆண்டவர் மேல் வைத்த கிருபை, கிருபையினால் தான், விசுவாசத்தினால் அவன் நம்பினான். விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் பெற்றான். அவர் அவனுக்கு கிருபை கிடைத்த போது கண்களிலே கிருபை, கர்த்தர் அவனுக்கு இறங்கி ஒரு மகனை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தின் தேவன் காத்திருந்து அந்த மகனை பெற்றார். ஆனாலும் அவன் மனைவி கொண்டு காலை அவர் பார்த்தால் நகைத்தாள் என்று சொல்லப்பட்டது. ஏன்னா முதிர்ந்த போன வயது. இந்த நாளில் என் பிள்ளை பெருமான நகைத்தாராம். ஆனால் நகைப்பை கேட்டு என்ன பண்ணாரா, எல்லாவற்றையும் அறிந்து இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறது. ஆனாலும் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த நிகழ்வை பார்த்த போது அவளுக்கு என்ன பண்ணாங்க, நான் நகைக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவர் சொல்கிறார். ஆனால் கர்த்தர் ஆபிரகாம் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வார்த்தை, என் கிருபை முன்னிட்டு விலகாமல் இருக்கும். அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் நோக்கி எப்பொழுதும் சோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். அவர் நோக்கி சோத்திர பலிகளை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை எல்லா கிருபைகளையும் நீங்களாக்கி விடுவித்து நம்மளை ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில கிருபை ரொம்பவும் முக்கியமான ஒரு அவசியமாக ஒன்றா இருக்கிறது. இந்த கிருபையை அவரோடு கூட இருந்த ஆபிரகாம் வாழ்க்கையில லோத்தும் அவரோடு கூட இருந்தார். லோத்து இருக்கும் பொழுது என்ன பண்ணாங்க, 2 பேரும் பிரிந்து போகிறார்கள். ஆண்டவர் கொடுத்த தேசத்தை அவன் சோதம் குமாராவை செழிப்பான தேசம் என்று அந்த இடத்துக்கு போகிறார். போகும்போது அவருக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார், இந்த தேசத்தை அழிக்க போகிறேன் என்று சொல்கிறார். அப்பொழுது அவன் என்ன பண்ண, ஆபிரகாம் வாழ்க்கையிலே தன்னோடு கூட இருந்த சகோதரன் எந்தவித தீங்கும் வரக்கூடாதபடி அவன் ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறான். தேவதூதரை பார்த்து 50 நீதிமான்கள் இருந்தால் தேசத்தை அழிப்பீரோ? 40, 30, 20, 10 வந்து நின்றார். ஏனென்றால் அங்கு இருக்கிற யாரு? லோத்து, அவர் மனைவி, பிள்ளைகள். இந்த தேசம் காக்கப்பட வேண்டும் என்றால் நம்மை இந்த இடத்துல வைத்திருக்கிற நோக்கம் என்ன? நம்மளும் தான் தேசம் இங்கே காக்கப்பட வேண்டும். அழிவின் பாதையிலே சென்று கொண்டுள்ள மக்களை கிருபையாய் நம்மளுக்கு இறங்கி இந்த ரட்சிப்பை கொடுத்த தேவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய கிருபை விட்டு விலகாதபடி நாம் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அதுதான் சோபம். அந்த லோத்துடைய வாழ்க்கையிலே ஆதியாகமம் 19:19 வாசியுங்கள். உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது, தீர்ந்து என்னை தொடரும், நான் மலைக்கு போவேன். ஆமென். அவன் நம்பறாங்க, சோதம் குமரா அழிவிலே நீங்க முடியாது, அந்த மலைக்கு ஓடி போக சொல்கிறார். ஓடி போக சொல்லும்போது என்ன பண்ணாங்க, அங்க முடியாது, ஒரு சின்ன கிராமத்துக்கு நான் அங்கு செல்கிறேன், சேர் மலையிலே போய் அப்படி தங்குகிறான். ஆனாலும் கர்த்தர் அவன் என்ன பண்ணாரு, அந்த தேசத்தை அழித்து கொண்டு வந்து விலக்கி வெளியில கொண்டு போய் நம்புறார். நீ போய் இந்த தேசத்திலே இரு என்று சொல்லி அவனுக்கு ஒரு வழி காட்டுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம தேசத்திலே நாம் இன்றைக்கு இப்பேற்பட்ட போராட்டம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் கூட நம்மை தேவன் அற்புதமாக கிருபையாய் காத்திருக்கிற தேவன். நம்ம சுற்றி இருக்கிற அநேக காரியங்கள், சாசனங்கள் கொண்டு வருகிற அநேக காரியங்கள் இருந்தாலும் தேவன் நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டான். தீங்கு வரும், எல்லா போராட்டங்கள் வந்தாலும் நம்மோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் இருக்கிற தேவன். அதுதான் மரியாள் வாழ்க்கையில் பாருங்கள், கிருபை பெற்றவர்களே வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறார். இரண்டாவது, ஸ்திரீகளுக்குள்ளே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகளாய் காணப்பட்டார்.
அதுதான் அவரால் இயேசு கிறிஸ்து இந்த லோகனுடைய காரியத்தை பார்க்கும்போது அவர் என்ன பண்ணார, கொண்டு வந்து வெளியிலே விட்டு என்ன பண்ணாங்க, நீங்க பின்னிட்டு பார்க்க கூடாதுன்னு சொல்றார். அந்த வார்த்தையை கேட்டு என்ன பண்ணாங்க, அவர் நடந்திருக்க வேண்டும். ஆனால் மனைவியானவள் திரும்பி பார்க்கிறார், அவள் உப்பு தூணால் மாறினார். ஆண்டவரோட வார்த்தையை என்ன பண்ணாங்க, சொல்கிற வார்த்தையை படிந்து நாம் அப்படியே செய்ய வேண்டும். நாம் பின்னிட்டு பார்க்க கூடாது. முந்தின வார்த்தையை நீ பின்னிட்டு பாராதே. 2020ஆம் ஆண்டிலே நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் இந்த விலைக்கு போக முடியாது. ஆண்டவருக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். 21ஆம் ஆண்டுமான காரியங்கள் 1ஆம் தேதி வாசிக்கப்பட்ட சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்க போகிறார். உங்களை குணமாக்க அவரால் தான் முடியும். மனுஷன் என்ன கட்டுப்படிகள் படித்தாலும் ஆண்டவர் அவருக்கு ஞானத்தை கொடுக்கிறார். ஆனால் சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை கிருபை நம்மை தாங்கி வழிநடத்துகிற கிருபை. ஆபிரகாம் வாழ்க்கையிலே அவன் விசுவாசித்தான். அவனுக்கு ரீதியாக எண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கையில் ஐஸ்வரனாய் அவனுக்கு தேவன் கிருபையாய் இறங்கி கண்களிலே கிருபை கிடைத்தது. தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைக்க நாம் எப்பொழுதும் தேவன் நோக்கி பார்க்க வேண்டும். நாம் கொஞ்ச நாளும் பின்னிட்டு திரும்பக்கூடாது. பின்னிட்டு பார்த்தால் அவன் லோகத்தினுடைய மனைவி போல 33ஆய் மாறி போகிற சூழ்நிலை ஏற்படும். ஆண்டவரை நோக்கி நாம் எப்பொழுதும் கிருபைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாய் கிருபைகளை குறித்து எப்பொழுதும் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் நான் எப்பொழுதும் அவர் நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் மாறிக்க போவேன். அது அவன் வாழ்க்கையில அவன் செய்த காரியங்கள் தேவனை நோக்கி எப்பொழுதும் கிருபை பெற்றவர்களாய் வாழ்க என்று அவள் வாழ்த்தினார்கள் என்று பார்க்கிறோம். மரியாள் வாழ்க்கையிலே அவன் எலிசபெத்து குழந்தை இல்லாத சூழ்நிலையிலே தேவன் அவனுக்கு ஒரு சகரியா என்ற ஒரு மனிதன் மூலமாக இன்னமனக அவர் ஆசாரிய ஊழியம் செய்த அந்த மகளுக்கு பிள்ளை இல்லாத அந்த நாளிலே அவளுக்கு ஒரு தேவனுடைய வார்த்தை உண்டாகி அவளுக்கு என்ன பண்றாங்க, உனக்கு பிள்ளை பெற போகிறது என்று அவளுக்கு தேவதூதன் என்று சொல்கிறான். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் மரியாளுக்கும் அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுக்கிறான். அந்த நாளிலே கிருபை பெற்றவளை வாழ்க என்று சொல்லி அந்த பிள்ளையை போய் அவள் வாழ்த்தும் போது அவருடைய குழந்தையானது வயிற்றுக்க பிள்ளையானது துள்ளிற்றான். அன்றுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் கிருபையை பெற்ற பிள்ளைகள் போய் ஒவ்வொரு நாளத்திலும் நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது அவர்கள் வயிற்றுள்ள பிள்ளைகளுடைய எல்லா சூழ்நிலைகளும் எல்லா வேதனைகளையும் எல்லாவற்றையும் அறிந்திருக்க தேவன் நீர் அவர்களுக்காக ஜெபிக்கும் போது அந்த வேதனை சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் குணமாக்கி எல்லா வியாதிகளும் விடுதலாக்கி உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பான். கிருபை பெற்ற பிள்ளைகள் வாழ்க்கையிலே அதுதான். இன்றைக்கு இந்த கிருபைக்காக காத்துக் கொண்டிருக்கிற எத்தனை பேர்கள் உண்டு. ஆனாலும் நம்மளுக்கு ஈவான் கிடைத்த இந்த கிருபையின் வரங்களை நாம் பெற்றுக் கொள்ளும் போது கர்த்தர் நம்மளை அதிகம் ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி அவர் மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி 2ஆம் அந்த வசனத்தை அந்த அதே பாகத்தை சொல்கிற பாகம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பதன் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை. 2வது சமாதானம். இந்த சமாதானத்துக்காக தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காக தான் இயேசு கிறிஸ்துவோடு சமாதான பிரபுவாய் இந்த உலகத்தில் வந்தார். அவர் 9 சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சமாதான பிரபு. யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, சமாதானத்தினோட நானே உனக்கு சமாதானத்தை கொடுக்க வந்தேன். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, ஆனாலும் நான் உங்களுக்கு இலவசமாய் இந்த சமாதானத்தை தருகிறேன். இன்றைக்கு உலகத்திலே அநேகருடைய வாழ்க்கையை சமாதானம் இல்லாதபடி அலைந்து திரிகிறார்கள். எந்தெந்த கோவிலுக்கு சென்றாலும் எந்த மலைகளுக்கு சென்றாலும் வாழ்க்கையில சமாதானம் இல்லை இல்லை. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நமக்கு சமாதானத்தை தந்த தேவன். அதுதான் வாக்குத்தத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, பரிபூர்ண சமாதானம். இந்த லோகத்தில் என்ன பண்ணுது, இந்த சமாதானம் யாருக்கு கிடைக்காது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கமே அவர் சமாதான காரணமாய் இந்த உலகத்தில் வந்தார். தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் உருவங்களோடு மனுஷ சாயலாய் நம்மை மீட்கும்படியாக நமக்கு சமாதானத்தை உண்டு போன மக்களை அவர் மேல் வந்தது. அவர் தழுவுகளால் குணமாகிறோம். எஸ்ஐயா 40ஆம் சொல்லப்பட்ட வசனத்து பிரகாரம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், எஸ்ஐயா 53:5 சொல்லப்பட்டது. அவர் தழுவுகளால் குணமாகும். சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவன் நம்மளுக்கு அவர் சைக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி நம்மளுக்கு இருக்கிற வியாதி வெளிகளை எல்லாவற்றையும் நீக்கிற தேவன் சமாதானத்தை உங்களுக்கு தருவார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்கள். கொலோசியர் 1:20. அவர்
சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே படிங்க. சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் ஆமென். அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமானது. ஆமென். நம்ம 22 ஒன்றாக இணைக்க முடியாது. சிலுவையில் அவர் பட்ட பாடுகளுக்காக நம்ம 22 ரெண்டு பேரையும் ஒன்றாக இணைத்து சமாதானத்தின் உடன்படிக்கை அவர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தின் உடன்படிக்கையை கை கொண்டு பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இன்னைக்கு சமாதானம் இல்லாதபடி எத்தனையோ பேர்கள் எந்தெந்த இடத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறார்கள். மலைகளுக்கும் கோயில்களுக்கும் சாந்தம் சமாதானம் இல்லாதபடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் தேவனாய் கர்த்தர் உங்களை எங்களை வைத்திருக்கிற நோக்கம் என்ன? கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் மிகுந்த இருந்திருந்தார்கள். ஒன்றாக அந்த சிலுவையிலே கொன்றார். நமக்காக சிலுவையிலே பாடுபட்ட தேவன் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் என்ன பண்ணாங்க? ஆக்கினை செய்தார்கள். இவர் தான் என்ன பண்ணாங்க? ஆண்டவர் மேல் அவர் கொடுத்த நோக்கம், அவர்களுக்கு தீர்க்கதரிசன வசனங்கள், அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் சமாதானத்தின் உடன்படிக்கை. ஒவ்வொரு நாளும் அவர் சிஸ்டரோடு நடந்து போகும்போது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று அவர்களை வாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். சமாதானத்தின் தேவன் வாழ்க்கையிலே எப்பொழுதும் இருப்பார் என்றால் அந்த சமாதானம் உங்களுக்கும் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையிலும் எப்பொழுதும் இருக்கும் என்றால் நீங்கள் என்ன தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்ய வேண்டும். அதற்காக பூர்த்தியோடு காத்திருக்க வேண்டும். நாட்டிலே உங்களுக்கு நன்மை செய்த தேவன் கடந்த நாட்களிலே எவ்வளவு துயரங்கள் ஏற்பட்டாலும் நம்ம எல்லா காரியத்தையும் மாற்றி புது வருடத்திலே புதிய நன்மைகள், புதிய கிருபைகளை, புதிய சமாதானத்தையும் வாழ்க்கையை கற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையில அந்த வசனத்தை சொல்லப்பட்ட இந்த 33:6 எப்பொழுதும் நீங்கள் நம்ம சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்படுகிற தேவன் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலே பரிபூர்ண சமாதானம் அது சத்தியத்திலே வெளிப்படும். சத்தியம் ஆகிய ஆவியானவர் உங்களை அவர் எந்த நாளும் வெளிப்படுத்தி காண்பித்தே அவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். வாழ்க்கையை வெளிப்படுத்தி காண்பிக்க தேவன் அந்த தேவன் உங்களை விட்டு எப்பொழுதும் விலகாதபடி கிருபை நமக்கு விலகாதபடி காத்துக்கொள்ள முடியாது. எப்பொழுது தேவன் நோக்கி காத்திருப்போம். அது மாதிரி மூன்றாவதாக சொல்லப்பட்ட காரியம், தேவன் மலைகள் விலகி போனாலும் என் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும். உண்மையில் மனதுருக கர்த்தர் சொல்லும். மனதுருகத்தின் தேவன் அதனால் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு மனதுருக்க முடியவராக இருந்தார். அதனால்தான் அவர் ஒவ்வொரு நாளும் அவர் ஊழியத்திலே பாதையிலே செல்லும் போது ஒவ்வொரு மக்களையும் பார்த்து மனதுருகி அவர் மேல் கைகளை வைத்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் சொன்னார். அது மாத்திரமல்ல, அவர் சுகமளித்தார். தேவனால் தான் முடியும். மருத்துவர்கள் என்ன சொன்னாலும் சரி, இந்த ஜெப குறிப்பை வைத்திருக்கிறார்கள். நீங்க தொடர்ந்து அந்த பணிக்காக ஜெபியுங்க. அவர் ஒருவரால் தான் இருக்கும். இந்த உலகத்திலே எந்த மனிதனாலும் முடியாது. தேவனால கர்த்தர் அந்த பிள்ளைக்கு இறங்கிய சுகனுக்கு பரிபூர்ண சுகம் கிடைக்கும் போது அவர் மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக குடும்பங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காக ஜெபியுங்கள். உங்களுக்கு கிருபையின் நாட்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபை நாட்களை நீங்க கைவிடாதபடி கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கணும். கிறிஸ்துவ மக்களாகிய நாம் அதை தான் கடைபிடித்து சமாதானத்தை நம்மளுக்கு கொடுக்கிற தேவன் அந்த குடும்பங்களுக்கும் நல்ல பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்கும்படியாக, சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலனை கொடுக்கும்படியாக கர்த்தருக்கு நாம் நம்பங்க ஜெபிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனதுருக்கத்தின் தேவன். அவர் எதற்காக மனதுருக்கத்தில் வந்தார்னா, நீதிமொழிகள் 28:11 வாசிங்கள். 28:13 நீதிமொழிகள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து திருத்துவனோடு இரக்கம். ஆமென். பாவங்களை நம்ம மறைக்காதபடி நாம் வைக்கும் போது அதை நம்மளுக்கு இறங்குகிற தேவன், நம்மளுக்கு இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மத்தேயு 20:34 வாசியுங்கள். 20:34. இயேசு மனதுருகி ஆமென். அவர் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஆமென். நான் சொன்ன ஆண்டவர் மனதுருகி அந்த மகன் என்ன பண்ணாரு? தேவனுடைய குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். அவன் அதிகமாய் சத்தமிட்டான். சத்தமிட்டு என்ன பண்ணாங்க? மனதுருகி அவன் கண்களை வைத்து என்ன பண்ணாங்க? சுகமாக்கினார். நாமும் தேவனிடத்திலே மனதுருகி
கேட்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்து உங்களுக்கு விடுதலை அளிக்க போகிறார். உங்களுக்கு பூரண விடுதலை அளிக்க போகிறார். உங்களுக்கு சமாதானத்தை தரப்போகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 30:18 வசனத்தை வாசியுங்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான். ஆமென். அவர் காத்திருக்கும் பொழுது அவர் நோக்கி கூப்பிடும் போது உங்களுக்கு என்ன பண்ணாரு? மனதுருகி உங்கள் மேல் உங்களுக்கு பூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலனையும் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையிலே அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையிலே தருவார். ஹல்லேலூயா. இதை ஒவ்வொரு நாளும் நாம் நினைக்க வேண்டும். நாம் நன்றியுள்ள பிள்ளைகளாய் ஜீவிக்க மனதுருகிற தேவன் நம்ம ஒவ்வொரு நாளும் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதான் பெர்மாசுவால் மனதுருகும் தெய்வமே ஏசாயா என்று அவர் பாடினார். ஏன்னா அந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் உணர்ந்தபடியினால்தான் தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகள் எல்லாம் உணர்ந்து பாடின பாடல்கள் தான். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார் இல்லையா? அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். சமாதானத்தின் உடன்படிக்கை நாம் கை கொண்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் வாழும்போது நம்ம வாழ்க்கையிலே தேவன் பரிபூர்ண சந்தோஷத்தை சமாதானத்தையும் நம் உள்ளத்திலே என்றென்றும் தரும்படியாக தேவன் நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகளாய் வாழும்போது நம்மளுக்கு ஆண்டவர் இறங்கி மனதுருகி நம்ம சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நம்மளுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கண்கள் திறக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே மனதுருகி அவன் தொட்டும் போது அவனுக்கு தேவன் பூரண சுகத்தை கொடுத்து அவன் கண்களை திறந்தார் என்று பார்க்கிறோம். நாம தேவனுக்கு பார்க்கும்போது அப்பேற்பட்ட சுகத்தையும் பலத்தையும் கொடுப்பார். மார்க்கு 1:40, 40-41. மார்க்கு 1:40, 40. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலாகும் என்று வேண்டிக் கொண்டு, இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். ஹல்லேலூயா, ஆமென். அவருக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாக. ஆண்டவர் என்ன பண்ணார்? தொடுகிறார். குஷ்டரோகி இன்றைக்கு குஷ்டரோகிகள காலத்தில் நம்ம என்ன பண்ண அவர்களுக்கு தொட முடியாது. அவர் தேசத்தில் இருக்கும்போது அவர்களை வேறு இடத்தில் மாற்றி அவர்களுக்கு தனியாக வைப்பார்கள். அப்பேற்பட்ட மனிதனை தேடி போன்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை தொட்டு அவனை மனதுருகி அவன் மேல் இறங்கி அவனை சுத்தமாக்கி வாழ்க்கையில தேவன் நோக்கி பார்க்கும் பொழுது நம்ம மேல் மனதுருகிற தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மளுக்கு எல்லா கருத்தையும் குணமாக்கி சுகமாக்கி பலத்தையும் கொடுத்து நம்மளை இம்மட்டமாய் நடத்தின தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். வாழ்க்கையில அப்படிதான் நன்றி உள்ளவர்களாய் வாழும்போது கர்த்தருக்கு நம்ம மேல் மனதுருகி நம்ம மேல் இறங்கி இறக்கம் வைத்து நம்மளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் வாழ்நாளிலே கட்டளிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல ஒரு விதவை ஸ்திரீயினுடைய வாழ்க்கையிலே மகன் மரித்து போனான். 7ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பாடை சுமந்து கொண்டு போகும்போது தேவனாய கர்த்தர் மனதுருகி அந்த மகனை பாடையிலே போய் கிடைத்திருந்த மகனை தொடுகிறார். தொட்ட போது அவனை எழுந்திருந்து அவன் நம்மனா எழுந்து உட்கார்ந்தான். ஆண்டவர் அதுதான் அற்புதத்தின் தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். அவன் மனதுருகுவார். அவன் மேல் நீங்கள் கேட்கும்போது அவரை நோக்கி பார்க்கும்போது என்னமனா அவரை நோக்கி கூப்பிடணும். பா எனக்கு உதவி செய்யுங்க, நான் கஷ்டமா இருக்கேன். கடந்த காலங்கள் கஷ்டங்கள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி இந்த ஆண்டிலே உங்களுக்கு அவர் நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு மனதிறங்கி அவர்களுக்கு உங்களுக்கு இரக்கங்களும் கிருபைகளையும் சமாதானத்தையும் வாழ்க்கையிலே கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் சமாதானத்தின் தேவன் தான் வாழ்க்கையிலே கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். நான் சொல்கிறேன், கர்த்தர் சொல்கிறார் வாழ்க்கையிலே சமாதானம் கொடுக்கிற தேவன் ஒருவரே. கிருபை கட்டுகளை வாழ்க்கை கர்த்தரோடு இருக்கிறார். கர்த்தரோடு இருக்கும் பொழுது கிருபை அந்த கிருபையை நீங்கள் விட்டு விலகாமல் காத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் கர்த்தராகிய ஆண்டவர் வாழ்க்கையிலே மனதுருகி உங்களுடைய எல்லா காரியத்தையும் என்னென்ன காரியங்கள் நம்ம இந்த ஆண்டிலே நாம் அடியில் இருக்கிற இந்த புதிய ஆண்டிலே நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதலை கர்த்தர் மனமிறங்கி உங்களுக்கு எல்லா காரியத்திலும் விடுதலை கொடுத்து உங்கள் ஆசீர்வாதத்தையும் சௌக்கியத்தையும்
ஆரோக்கியத்தை மனம் பண்ணி குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தை வாழ்க்கையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிருபையை நீங்கள் விட்டு விடக்கூடாது. கிறிஸ்துவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே கிருபைக்கு ரொம்பவும் முக்கியமான ஒன்று. இந்த கிருபையை நாம் விட்டுவிடாது விலகாதபடி காத்துக் கொண்டு நடத்த வேண்டும். அவன் வாழ்க்கையிலே அவன் காத்துக் கொண்டு நடந்தான், அதனால் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டால் தேவனுடைய கிருபையை விட்டு விலகாமல் காத்துக்கொண்டு நடக்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டும். இரண்டாவது வாழ்க்கையில பார்க்கும் சமாதானம் பண்ணுகிற பாக்கியமா அவர்கள் தேவன்கள் புத்திரர் எனப்படுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கும்போது அவர் சமாதானத்தின் உடன்படிக்கையை நம்ம கொடுக்கிற தேவன் அந்த புத்திர சுகாதாரத்தை தேவன் அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற அந்த ஆவியின் புத்திரத்தை உங்களுக்கு கொடுப்பார். அதன் உடன்படிக்கை சமாதானம். ஹல்லேலூயா. மூன்றாவது மனதுருகத்துக்கு தேவன் மனதுருக எப்பொழுது இறங்கி உங்களுக்கு அவர் அப்பா பிதாவை என்று நீங்கள் கூப்பிடும் போது இறங்கி உங்களுக்கு நம்மளவை அவர் மனதொழுகி சுஸ்தமாக்கி விடுதலை கொடுத்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை இரவியா அந்த வாக்குத்தத்தின் பிரகார சொர்க்கத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தின் வாழ்க்கை கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் அப்பேற்பட்ட கிருபைகளையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வாழ்க்கையில் கொடுத்து தேவன் உங்களை மனதுருகி இறங்கி உங்களுக்கு எல்லா காரியத்தையும் வாங்கி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் யாவரும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெபத்திலே காத்திருங்க. கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் விதமாய் ஆசீர்வதித்து மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலைபெறிந்து போனாலும் என் கிருபை உங்களை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உங்கள் எப்பொழுது இருக்கும் என்று மனதுள்ள கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறார். அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்கும் போது கர்த்தர் வாழ்க்கையிலே அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். யாரும் ஒரு நிமிடம் எழுந்து நிற்போம். ஒரு சரணத்தை மாத்திரம் நான் பாடுகிறேன். ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம். வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. கிருபை தேவன் விட்டுவிடாதபடி அவர் காத்துக்கொண்டு போகிற மருந்துகளின் உணவு கூட தேவனுடைய கிருபை இருக்கும் பொழுது எந்த ஆபத்துகள் பொல்லாப்புகள் வராதபடி நம்மை பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. பாதுகாக்கிற தேவன். அவருடைய கிருபை இருக்கும்போது நம்மளுக்கு எப்பொழுதும் அவர் துணையாகவும் கேடகமாகவும் உருவப்பட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆராதிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆராதிப்போம். பொழுதை வெப்பல வந்தோம் நீரேகியா ஆவியை அளித்தே. பொழுதை வெப்பல பிள்ளைகள் வாழ்க்கையிலே நீ கிருபையாய் இறங்கும் ஆண்டவரே. அவர்களுக்கு கேட்கிற காரியங்கள் இந்த ஆண்டிலே செய்த ஆண்டவரே கர்த்தாவே சொர்க்கத்தையும் ஆரோக்கியத்தையும் குணமாக்கி கர்த்தாவே வாழ்க்கையிலே நல்ல பலனை கிருபையும் ஆரோக்கியத்தை கிடைக்க ஆச்சரிக்கிறோம். பூரண சமாதானத்தை கொடுமாண்டவரே. சம்பூர்ணமான சந்தோஷ சமாதானத்தை அளிக்க வந்த தேவன் வாழ்க்கைய சமாதானத்தால் மனதில்
ஆவியான கர்த்தராகிய ஆண்டவர் நான் சொல்கிறேன் சொல்கிறது வண்ணமாக மனதுருவித்த தேவன், மனதுருகிற தேவனாகிய ஆண்டவர் வாழ்க்கையிலே அற்புதங்களும் அதிசயங்களும் நம் கண்களை திறந்த தேவன், குஷ்டரோகத்தை நீக்கின தேவன். விதவையினுடைய சத்தத்தை கேட்டு அந்த மகனுக்கு அந்த வாடையிலிருந்து அவனுக்கு உயிர் தெரிந்து வல்லமை கொடுத்தது. வாழ்க்கையில் ஒழிந்ததில் வல்லமை தேவ கிருபையின் பலனை கொடுத்து வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் பரிபூர்ண ஆசீர்வாதம், புதிய கிருபைகளை, புதிய சமாதானத்தை, புதிய ஆரோக்கியத்தை, பரிபூர்ண சமாதானத்தை ஆரோக்கியத்தின் வாழ்க்கையில் கற்றுள்ளார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்பட்ட தேவ கிருபையில் உள்ள தேவன் தாமே ஒவ்வொருடைய உலகை ஆசீர்வாதமாக பாதுகாத்துள்ளார். ஆமென், ஆமென், ஆமென். சோதரர் தன்னால் கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என்பதை கிருபையினால தான் நாம் இதை பெறுகிறோம். இரண்டாவதாக காணிக்கை செலுத்த போகிறோம். தம்பி நாலாவது பார்க்கலாம். ஹல்லேலூயா. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை.
ஹalleluya. ஆவியானவரே என் கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. என் கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டின் வாக்குத்தத்தத்தை கர்த்தாவே நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்கிற ராஜா. ஆண்டவரே கர்த்தா எங்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் அவருடைய கர்த்தாவே வர பண்ணி ராஜா பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தினர் எங்களுக்கு கர்த்தா நிலைப்படுத்துகிற தேவனா இருக்கிறபடியா நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல இந்த நாளை ராஜா எங்களுக்கு விரோதமாய் எப்பேற்பட்ட காரியங்கள் வந்தாலும் என் கிருபை எங்களை தாங்கி வருகிறது என்று கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிற ராஜா. சமாதானத்தின் உடன்படிக்கை கர்த்தாவே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறபடியா நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்கள் மீது மன கர்த்தா உருகிற தேவனா இருக்கிறபடியா ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்கு எங்களை நாங்களே ஆயத்தப்படுத்திக் கொண்டு ராஜா என் சமூகத்தை காத்திருந்து என் நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள மாத்திரம் உதவி செய்ய விசேஷமான காலை ஆராதனை என் தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தீங்க. அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே செய்து கொடுத்த மகனை இன்னும் வல்லமையாயிட்டு பயன்படுத்துங்க. குடும்பத்தை கர்த்த நீங்க ஆசீர்வதிங்க. எதிர்காலம் காலத்துல இருக்கிற ராஜா இந்த ஊழியத்தில் அவங்க நீங்க பங்காய் வைத்திருக்கிறபடியா நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய கர்த்தா கிருபையோடு இருந்து அவரை நீ வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே பாடல் ஆராதனையில நாம மையப்பட்டபடியா நன்றி சொல்லுகிறோம். பாடின பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். துதியின் நாம மையப்பட்டபடியா நன்றி சொல்லுகிறோம் ராஜா. சாட்சி பகுதியில நாம மையப்பட்டபடியா நன்றி சொல்லுகிறோம். வாசித்த பிள்ளைகளுக்காய் ஜெபித்த பிள்ளைகளுக்காய் நம்ம பக்கத்து அவருடைய கரத்திலே வருகிற ராஜா ஒவ்வொருவரையும் கர்த்தனை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க ராஜா. சபையின் போதகரை நீங்க ஆசீர்வதிங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. நம்ம பக்கத்தாவே அவருடைய கர்த்தாவே சரீரத்திலே வருகிற சுகவீனங்களை கர்த்தனை மாற்றிக்கொண்டு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தானை கொடுத்து இன்னும் அநேகருக்கு சாட்சியை கர்த்தனை பயன்படுத்துங்க. சபை மூலியமாய் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் நாம மையப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கிளை சபைகளுக்காய் போதகர்களுக்காய் ஜெபிக்கிற ராஜா. தமிழக கர்த்தா தலைமை போதகர் சமூகத்தை இலைப்பாரி கொண்டிருந்தாலும் இந்த ஊழியத்தை செய்யும்படி கர்த்தருடைய கரங்களிலே பலப்படுத்திருக்கிறபடியா நன்றி சொல்லுகிறோம். பிள்ளைகள் மீது கரம் இருக்கட்டும். நம்ம பக்கத்து அவ்வளோ சென்றிருக்கிற மாமப்பா மகன் மீது கரம் இருந்து அந்த பகுதியில அநேக ஆத்மாக்களுக்கு ராஜா பிரயோஜனமா கர்த்த அந்த ஊழியத்தை நீர் கனப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. அந்த கர்த்தாவே பிரபுக்காய் ஜெபிக்கிற சங்கீத பகுதியில நாம மையப்பட்டபடியா நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் அந்த மகனை இன்னும் ராஜா ஊழியத்தில் வல்லமையாயிட்டு பயன்படுத்துங்க. அந்த ஊழியத்தில் ஜெபிக்கிற தாங்கிற கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கிற ராஜா. அவங்க கர்த்தா கொடுக்கப்படும் சொல்லிடுறேன். ஊழியத்துக்காக நாலு பிள்ளைகள் விதைத்திருக்கிறாங்க. விதைத்த காரணம் இதை ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கடந்த நாட்கள்ல சுகவீனமா இருந்த பிள்ளைகளுக்கு ஏற்படுத்த சுகத்துக்காய் விடுதலைக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அந்த கர்த்தா திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பிரசவத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மன விருப்பங்களை தேவன் நீங்க நிறைவேற்றி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க ராஜா. அந்த குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தையும் நன்மையும் ஆசீர்வாதங்களும் கட்டளையிடுங்க. இந்த நாள் வாக்குத்தத்தத்தை நாங்கள் பிடித்துக் கொண்டு உமக்காய் வாழ மாத்திரம் உதவி செய்யுங்க. பிறந்த நாளை கண்ட பிள்ளைகளுக்காய் காண போற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை பலப்படுத்துங்க ராஜா. வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் கர்த்தா பொருளாதார தேவைகளுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவருடைய மன விருப்பத்தை தேவன் நீங்க நிறைவேற்றுங்க. இந்த நாளே ராஜா தோப்பனை கர்த்தாவே அப்பா ஜப குறிப்பு சொன்ன கர்த்தாவே இந்த பலவீனமா இருக்கிற மகனுக்கு கர்த்தர் அற்புதமான சுகத்தை கொடுத்து உடைய நாமத்தின் மீது அவர் நம்பிக்கை வைத்து அன்பிலே கட்டப்பட மாத்திரம் உதவி செய்ய ராஜா. இப்போது சமாதான தேவன் நாங்கள் சமாதானத்தோடு கடந்து செல்ல வீட்டின் அப்பத்தையும் தண்ணீரையும் வருமானங்களையும் கர்த்தர் அப்பா நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டுமோ ஜெபிக்கிறோம். வரத்தட்ட தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தர் அப்பா வருகிற நாட்கள் அவருடைய தடைகளை நீக்கி சமாதானமாய் கர்த்தாவுடைய ஆலயத்தில் வந்து ஆராதிக்க கிருபை செய்த வேண்டுமோ ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்திட்டு கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்து மறுபடியுமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிற அன்பின் தகப்பனே. நாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், அபிஷேகம் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆமென். ஆமென்.